morning guys, have a great day for all of you. ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் தான் எடுத்திருக்கேன். இந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். டெஃபினட்டாக அந்த டாபிக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம என்ன மாதிரி என்ன விஷயங்கள் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நெகட்டிவிட்டி அப்படிங்கிறத அதிகமாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். நெகட்டிவிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு தேவையா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதா என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன் அது தேவையில்லை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது என்னது? நெகட்டிவ் வைப்ஸ். ஓகே, ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு எப்போது நம்ம அதை கரெக்டாக பண்ண முடியலையோ, ஒரு செயலை செய்ய முடியலையோ, அப்போ நமக்கு நார்மலாகவே நம்முடைய மைண்ட் என்ன தோணும் அப்படின்னா, நம்மளால் இந்த விஷயங்களை செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம நம்மளாட்டே என்ன பண்ணுறோம், தீர்மானிச்சிடும். ஆனால் அதற்குள்ள முயற்சி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, முயற்சி எடுப்போம், எடுக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டேன், எடுப்போம். ஆனால் அந்த முயற்சி நம்ம அத்தை வரைக்கும் பார்ப்போம், அப்படி முயற்சி எடுப்போம் பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இதே விஷயத்த நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்த, அதே விஷயத்த இன்னொரு பர்சன் அந்த முயற்சியை எடுத்து அந்த இடத்துக்கு டெஸ்டினேஷன் அடைஞ்ச ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா, அவங்கவுங்களுடைய ப்ரொஃபஷனல் சொல்கிறேன். ஓகே, இங்கே எங்கே நம்ம விஷயங்கள் தவறுதலாக போகுதுன்னு பார்த்தாச்சுன்னா, நம்முடைய மைண்ட் அண்ட் நெகட்டிவ் வைப்ஸ். ஸோ சில விஷயங்கள் எனக்கு இவ்வளோ தான் முடியும் அப்படிங்கிறத நம்மளே என்ன பண்ணுறோம், நம்மளே ஒரு தீர்மானத்தை கொண்டு அதோடய ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு மூவ் கூட வைக்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு நினைக்கிறோம். இதெல்லாம் நமக்கு ரிஸ்க்கு, இதெல்லாம் நம்மளுடைய இதுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறத நம்மளாட்டி நம்ம தீர்மானிச்சிடும். ஸோ அப்படி ஒரு விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கொண்டு போகக்கூடிய டைமில் நமக்கான விஷயங்கள் ஆசைகள் இருக்கக்கூடியதும் நம்மளுடைய ட்ரீமையும் ஃபில்ஃபில் பண்ண முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது. செயல் அப்படிங்கிற விஷயம் நம்ம பண்ணுற அதில் எடுக்கிற முயற்சி, அதில் கிடைக்கிற கஷ்ட நஷ்டங்கள், அதில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் நம்முடைய ஃபைனலாக ஒரு டெஸ்டினேஷன் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம எல்லாருமே முயற்சி செய்கிறோமோ பார்த்துச்சுன்னா கண்டிப்பாக இல்லை. 100ல் ஒரு 2 பேர் 4 பேர் எடுக்கிற முயற்சியில் வெற்றி பெறாங்க. பாக்கி உள்ள எல்லாருமே என்ன பண்ணுறோம், அந்த முயற்சியை நம்ம எடுக்காமலே விட்டுட்டு போகிறோம். இங்கே ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமைகள் இருக்கிறது. அந்த தனித்திறமையை வெளிக்கொண்டு வர வேண்டியது யாருடைய பொறுப்புன்னு பார்த்தாச்சா அவங்கவுங்களுடைய பொறுப்பு தான், தவிர அதை மற்றவங்கள் உங்கள்கிட்ட சொல்லி காணிச்சு கொண்டு வரங்கிற அவசியம் இல்லை. இங்கே உள்ள கட்டமைப்பு, அதாவது பார்த்தாச்சு அப்படின்னா உலக கட்டமைப்பே பார்த்தாச்சு அப்படின்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள்கள் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்த்தாச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஆளுடைய அறிவும் கலந்து ஒரு கட்டமைப்பு, உலக கட்டமைப்பு, தொழில் கட்டமைப்பு எல்லாமே ஒரு தனிநபரால் உருவாக்கப்பட்ட விஷயம் இல்லை. ஒரு மொத்த அறிவின் ஆற்றலுடைய மொத்த கூட்டமைப்பும் சேர்ந்து தான் என்ன பண்ணுது, ஒரு இடத்தையும் ஒரு உலகத்தையும் ஒரு சமுதாயத்தையும் உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம கிளியராக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கலாம், ஒரு கார் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு எனி கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், ஒரு டெக்னாலஜியாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதன் அறிவுடைய அந்த வெளிப்பாடு தான் ஒரு கட்டமைப்பு கிரியேட் பண்ண முடியுமே தவிர ஒரு தனிநபரால் கிரியேட் பண்ண முடியுமா பார்த்தா கண்டிப்பாக முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி அமைக்கணும், நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறத நாம் சில விஷயங்களை நமக்கு ஸ்ட்ராங்காக தீர்மானித்து அதற்கான செயலில் இறங்கி பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கான வாழ்க்கையை கிடைக்கும். ஆசைகள் படுறது தப்பே கிடையாது. ஏன்னா மனிதன் என்பவன் ஆசைப்படைப்பவன். ஆனால் அந்த ஆசை அப்படிங்கிற விஷயம் பேராசையாக மாறினா மட்டும்தான் பிரச்சனை. ஆனால் ஆசை ஒவ்வொரு கஷ்டத்திலையும் இருக்கக்கூடிய டைமில் அனுபவித்த வழிகள் மூலமாக கிடைக்கிற ஆசைகள் தவறில்லை. ஆனால் அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் எடுக்கிற முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, வழி அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஏற்றுக்க கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்முடைய ஆசைகள் நிறைவேறும், நம்முடைய முயற்சியும் வெற்றி பெறும். ஓகே, ஒரு சில கஷ்டங்கள் வரும்போது நம்ம துவண்டு போயிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம துவண்டு போன அந்த வாழ்க்கை மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்குமே தவிர அதுக்கப்புறம் நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கவே மாட்டோம். அது ஒரு ஃபெயிலியர் இருந்தாலும் சரி, யாரோ ஒரு ஆள் சொல்கிற விஷயத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், டிசிஷனை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளாம் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இது போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு விட்டுறோம். ஆனால் அதற்கு அப்புறம் ஒரு முயற்சி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ தோணும் அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தோணி பிரயோஜனம் இருக்காது. அதனால் எடுக்கிற டிசிஷன் எப்போவுமே நீங்கள் எடுக்கிற முயற்சி அப்படிங்கிறது காலத்தின் கட்டத்தில் அந்தந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டியது கட்டாயம். அதை எடுக்கும்போது அது நம்மளால் முடியுமாங்கிறத ஒரு கன்ஃபர்மேஷனை செய்து முழு ஈடுபாடோடு செய்தால் மட்டும்தான் அதில் கிடைக்கும். ஏன்னா எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலுமே அதில் முழு ஈடுபாடு இல்லை அப்படின்னா நம்ம
அந்த அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா? கண்டிப்பாக போக முடியாது. நம்ம கடலில் தான் போய் நீந்த போகிறோங்கிறது தெரிஞ்சாச்சு அப்படின்னா அதுக்குள்ள ப்ரிப்ரேஷனை பண்ணி போய் நம்ம கடலில் நீந்த போகிறது தப்பு இல்லை. ஆனால் நான் கடலில் நீந்த எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு மார்த்தட்டிட்டு நம்ம போய் நீந்து போனோம் அப்படின்னா அங்கே மாட்டிட்டோம் அப்படின்னா முங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். அதனால் நம்ம கடலில் நீந்தணுமா, குளத்தில் நீந்தணுமா, ஆற்றுல நீந்தணுமா அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். டிசிஷன் அப் டு யூ. ஸோ நெகட்டிவிட்டி அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா த்ரோ பண்ணிவிட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கிற பர்சன்ஸ் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக அது உங்களோட லைஃப்பை மாற்றும். ஓகேங்களா? ஒரு நெகட்டிவ் சொல்கிற பர்சன்ஸ் என்றைக்குமே வந்து அவன் அதை மட்டும்தான் வாழ்நாள் ஃபுல்லாக பேசிகிட்டே இருப்பான். அது அதுக்கு மட்டும் தான் தெரியும். அதே பாசிட்டிவ் பேசுகிறவன் வந்துட்டு அவன் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பான். ஓகேங்களா? ஸோ பி பாசிட்டிவ் ஆல்வேஸ், த்ரோ த நெகட்டிவ்ஸ். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஐ வில் கம் பேக் டு யூ வித் நியூ வீடியோ. அன்டில் பை. தேங்க்யூ.